ம். என்ன என்ன எடுத்து வச்சிருக்கீங்க? புளிக்காய்ச்சல் பண்ண போகிறோம். ம். புளியோதரை போடுறதுக்கு புளிக்காய்ச்சல் பண்ணுறோம். முதல்ல இது மல்லியும் தனியா வெந்தயம் வறுத்துக்கணும். எண்ணெய் விடாமல் வறுக்கணும். எவ்வளோ போட்டிருக்கீங்க? 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூனால் இந்த மாதிரி ஸ்பூனால் 2 போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் தனியா. தனியா 1 ஸ்பூன் வெந்தயம். தனியா தனியாக வறுத்துக்கணும், வெந்தயம் தனியாக வறுத்துக்கணும் இல்லையா? தனியாக வறுத்து கொட்டணும். அது வந்து தனியாக பொடி பண்ணிக்கணுமா? பொடி பண்ணி லாஸ்ட்டில் புளிக்காய்ச்சல் கொதிச்சு லாஸ்ட்டில் போடணும். அதுக்காக முதல்ல எண்ணெய் விடாமல் இதை வறுத்துக்கணும். எண்ணெய் விடாமல் அப்படியே சொல்லுங்க. என்னென்ன வச்சுருக்கீங்க? புளி கொஞ்சம் நிறைய புளி எடுத்துட்டுருக்கேன். இந்த புளிக்கு ஏற்ற மாதிரி மிளகா, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உப்பு, பெருங்காயம். கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன். கட்டி பெருங்காயம் எண்ணெய் விட்டு வறுத்த உடனே பொரிஞ்சுக்கும். அது புளிக்காய்ச்சல் கொதிக்கிற போதே கரைஞ்சிடும். புளி வந்து கரைச்சி வச்சிருக்கீங்களா? புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த அளவு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஊற வச்சு கரைச்சிருக்கீங்களா? வைக்கணும், ஊற வச்சு கரைச்சிக்கணும். இப்போ இதெல்லாம் வறுத்துட்டு கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பெல்லாம் வறுத்துட்டு புளித்தண்ணி விடணும். இப்போ இது எண்ணெய் இல்லாமல் வறுக்கிறேன். இது வந்து 1 மாதம் வச்சுக்கலாம் இல்லையா? 1 மாதம் கூட வச்சுக்கலாம். 1 மாதம் நல்லா பண்ணி வச்சிட்டோம்னா எப்போ வேணால் இது பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல எண்ணெயில தான் பண்ணணும் இல்லையா? நல்லெண்ணெயில் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் நிறைய விட்டு பண்ணணும். தனியா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் இல்லையா? புளியோதரைங்கிறது ஐயங்காருக்கு ரொம்ப ஃபேமஸ். பெருமாள் கோவில் புளியோதரை அப்படின்பா. ஐயங்காரத்து புளியோதரைம்பா. புளியோதரையே ஐயங்கார் ஸ்பெஷலு. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வாசனை வர வரைக்கும் வறுக்கணுமாமா? ஆமாம், வாசனை வந்துட்டு வறுத்துட்டு நான் அடுப்பை குறிக்கின்னு எடுத்துடுறேன். பெரிய ஸ்பூனா 2 ஸ்பூன் போட்டிருக்கீங்க இல்லையா? பெரிய ஸ்பூன்னால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் நிறைய புளியோதரை பண்ணுறோம், புளிக்காய்ச்சல் பண்ணுறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி புளி மிளகாய் எடுத்துட்டுருக்கோம். இது நல்லா செவக்க வறுத்துட்டேன் தனியாவை. இப்போ வெந்தயம் வறுக்கிறேன். வெந்தயம் எவ்வளோ போட்டுருக்கீங்க? வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லி வந்து 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். மல்லி சொல்லுவோம், தனியாக சொல்லுவோம். இது வெடிக்கிற அளவுக்கு வறுக்கணும் இல்லையா? வெடிக்கும். இது கொஞ்சம் வறுத்து முடிஞ்சோடனே வெடிக்கும். இதுவும் செவக்க தான் வறுத்துக்கணும். மிளகா கொஞ்சம் வறுத்துக்கணும் இல்லை? ஃபுல்லாக மிளகா போடாமல் கொஞ்சம் வறுத்து. மிளகா ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி பிட்டாக பண்ணி தாளித்து போட்டோம்னா மிளகா எல்லாம் தனியாக எடுத்து வச்சு வேஸ்ட் ஆகும். அதனால் கொஞ்சம் நம்ம இந்த வெந்தயம் மல்லி பொடி பண்ணுற போது மிளகாயும் பொடி பண்ணி அதோட சேர்க்கலாம். லாஸ்ட்டில் சேர்க்கறது சத்தம் வந்துடுது இல்லை? வெடிக்கிறது. இப்போ கொஞ்சம் மிளகாய் வறுத்துக்கணும் இல்லை? கொஞ்சம் பாதி கொஞ்சமாக அதோட பொடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் போடுறேன். கொஞ்சம் அப்படி வதக்கிறதுக்கு கொஞ்சம் பொடி பண்ணுறதுக்கு. இது தாளித்து புளி சேர்த்துருவோம் அதில். இது வந்து இதோட பொடி பண்ணி கலக்கணும். புளிக்காய்ச்சல் காய்ச்சி வச்சுட்டு சாதம் வடிச்சுட்டு உதிராக சாதம் வடித்து கலந்துக்கலாம். சாதம் உதிராக வடிக்கணும். கொஞ்சம் வரப்பாக இருந்து இது புளிக்காய்ச்சல் போட்டுட்டு கலரிக்கலாம். அப்போ தனியாக கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் காய்ச்சி அது மேலே விடலாம். அப்போது எங்கேயாவது நம்ம குழந்தைகளுக்கு வாழ்க்கை ஸ்கூலுக்கு டப்பா கட்டி கொடுக்கறதுக்கும் எடுக்கலாம். நம்ம எங்கேயாவது போகிற மாதிரி கோவில்களுக்கு அங்கங்கே வெளியூர் இருக்கான்னு போகிற மாதிரி இருந்தால் கூட புளியோதரை கட்டி எடுத்துன்னு போகலாம். புளிக்காய்ச்சல் வச்சுட்டு 1 மாதம் 2 மாதம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃபுல்லாக எடுத்துட்டிங்களா? இப்போ எண்ணெய் விட போகிறீங்களா? எண்ணெய் விட்டு வறுக்குறீங்க. எண்ணெய் நல்லெண்ணெய் தானே விட்றீங்க? நல்லெண்ணெய் விட்டுருக்கேன்.
அதை வறுத்ததை கொஞ்சம் தட்டில் போட்டுக்கிறேன், ஆறிக்கும் சுத்த பொடி பண்ணுறதுக்கு. எண்ணெய் காஞ்சிருக்கு, கடுகு போடுறேன். அப்புறம் கடுகுக்கு அப்புறம் வெந்தயம் போடுறேன். வெந்தயம் போடுறேன். வெந்தயம் எவ்வளோ? அரை ஸ்பூனா? வெந்தயம் அரை ஸ்பூன் தான் தாளிக்கிறது. அந்த பொடி பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இது தாளிக்கிறதுல கொஞ்சமாக அரை ஸ்பூன் போடுறேன். வெந்தயம் நல்லா கலர் அளவுக்கு இருக்கணும் இல்லையா? இந்த வெடிக்கிறது இல்லையா, கடுகும் வெந்தயமும் வெடிச்சதுக்கப்புறம் இதை போடணும். அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கேன்? கடலைப்பருப்பா? கடலைப்பருப்பு. அது எத்தனை ஸ்பூன் போட்டிருக்கீங்க? கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகா போடுறேன். இப்போ கடலைப்பருப்பு 2-3 ஸ்பூன் போட்டிருக்கீங்க. பெரிய இந்த வறுத்து இருக்கிற கரண்டி, பெரிய கரண்டினால பெரிய ஸ்பூன்னால போட்டிருக்கேன். இப்போ மிளகாயும் போடுறோம். மிளகாய் போட்டுருக்கீங்களா? வேர்க்கடலையும் போடுறாங்க. இப்போ வேர்க்கடலை போடுறீங்களா? கடுகு வெந்தயம் தாளிச்சுட்டு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், மிளகா போட்டிருக்கேன். இப்போ வேர்க்கடலை போடுறேன். வேர்க்கடலை நிறைய போட்டிருக்கீங்களா? எவ்வளோ போட்டிருக்கீங்க? வேர்க்கடலையும் இந்த கப்புனால 1 கப் போட்டிருக்கேன். நிறைய வேர்க்கடலை போடுவோம் நம்ம. அது சாப்பிடும்போது நல்லா இருக்கும். சாதம் சாப்பிடும்போது வேர்க்கடலையும் சேர்ந்தாப்புல சாதம்னா 1 ஸ்பூனுக்கு வேர்க்கடலையும் ஒன்று வரும்போது நல்லாயிருக்கும். வேர்க்கடலை அதிகம் போடுவோம் நாங்கள். ஃபஸ்ட்டு வந்து தனியா கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், மிளகா கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கீங்க. ஆமாம், தனியாக எண்ணெய் விடாமல் வறுத்து வச்சுருக்கேன். இது பொடி பண்ணி அப்புறம் கொதிக்கிற போது போடுறதுக்கு. இப்போ தாளிக்கிறதுல கடுகு தாளித்து ஒரு ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் தாளிச்சிருக்கு. கடுகும் வெந்தயம் வெடிச்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, மிளகா, வேர்க்கடலை நல்லா எண்ணெய் விட்டு வறுக்கிறோம். வறுத்துட்டு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி விட்டு உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு இது வறுத்ததும் போடுறேன். வறுத்து என்ன பண்ண போறீங்க? பெருங்காயம் போடுறேன். பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போடுறேன். இப்போ இது எண்ணெயோடய வறுத்துக்கும். வறுத்த பெருங்காயம் அதுக்கப்புறமா அந்த புளி கரைசல் நல்லா கொதிக்கிற வரைக்கும் அது கரைஞ்சிரும். கரைஞ்சிருமா? கரைஞ்சிரும். அதனால கட்டி பெருங்காயம் அப்படியே போடுறேன். தூள் பெருங்காயத்தை விட இது வாசனையாக நல்லாயிருக்கும். அதனால கட்டி பெருங்காயம் போடுறேன். இப்போ இதோட பொரிஞ்சுக்கும் அது. அதுக்கப்புறம் நல்லா வத்த கொதிக்கிற போது அதெல்லாம் கரைஞ்சிடும். அப்போ அடுத்து என்ன மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கீங்களா? அந்த வேர்க்கடலை தான் வெடிக்கிறது. மஞ்சள் தாராளமாக போடணும் இல்லையா? மஞ்சள் பொடியை 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் போட்டிருக்கேன். கலர் மஞ்சளாக வறுத்தது. கருவேப்பிலை வச்சுருக்கீங்களா? அதுவும் போடுவீங்களா? கருவேப்பிலை போடுறேன். வறுத்துடுத்தா? இப்போ கடலை, வேர்க்கடலை, மிளகாலாம் வறுத்துட்டு இப்போ கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை கூட சத்தம் வரணும்ல? கருவேப்பிலையும் வெடிக்கிறது. அப்புறம் இந்த புளி கரைசல் விடணுமா? வறுக்கணும். புளி கரைச்சி வச்சுருக்கேன், புளி கரைசல் விடணும். கருவேப்பிலை கொஞ்சம் ஈரமாக இருக்கிறது வெடிக்குது இல்லையா, அது சுத்தனால இப்போ வெடிச்சிடுது இல்லைம்மா நல்லா? கருவேப்பிலையும் நல்லா வறுத்துட்டு இப்போ புளி தண்ணி விடுறேன். ஆல்ரெடி வடிகட்டி தானே வச்சுருக்கீங்கல்ல? ஊற வச்சு கரைச்சிருக்கேன், வடிகட்டி தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வடி பண்ணிக்கிறேன். ரொம்ப கெட்டியாக கரைச்சதுனால கொஞ்சம் புளி சக்கை இருக்கும். வடிகட்டிலே விட்டாங்க. இது நல்லா கொதிச்சு வத்தணும் இல்லையா? ஆமாம், நல்லா வத்தணும். இப்போ உப்பு வந்து கல் உப்பு போடுறேன். கல் உப்பு போடுறீங்களா? நம்ம மாவு, தோசை மாவுக்கு இதுக்கெல்லாம் கல் உப்பு தான் போடுறீங்களா? மாவு கரைக்கிறதுக்கு, இட்லி தோசை மாவு கரைக்க, இந்த புளி காய்ச்சல் இதுக்கெல்லாம் கல் உப்பு போடுறது நல்லது. கல் உப்பு ஒரு 2 கை போடுறேன். இது நல்லா வத்துற 2 ஸ்பூன் வர்ற மாதிரி இவ்வளோ போட்டிருக்கேன். நல்லா வத்தினதுக்கப்புறம் அந்த பொடியை போடணும், அவ்வளோதான் இல்லையா? போடணும். இது வெந்தயமும் தனியாவும் வறுத்து வச்சுருக்கோம். அது பொடி பண்ணி இதெல்லாம் நல்லா கொதிச்சு வத்துறும் போது அதை பொடி போட்டு இறக்கணும்.
கொதிச்சிருத்தோமா? கொதிச்சுருக்குறேன். அதை பொடி பண்ணி வச்சுருக்கீங்களா? பொடி பண்ணி வச்சுருக்கேன். திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்க. நல்லது. எண்ணெய் விடாமல் மல்லி, தனியா, வெந்தயம், கொஞ்சம் மிளகா இதெல்லாம் எண்ணெய் விடாமல் வறுத்து வச்சுக்கணும். இதை பொடி பண்ணி லாஸ்ட்டில் போடுறதுக்காக. அதுக்கப்புறம் நிறைய நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளிக்கணும். கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, மிளகா இதெல்லாம் போட்டு வறுக்கணும். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போடுறதுன்னா அதே டைமில் போடலாம், இல்லை தூள் பெருங்காயம் போடணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் புளி ஊற வச்சு புளி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி கரைசலும் விட்டு மஞ்சள் பொடி போட்டு உப்பு, கல் உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த வறுத்த பொடியை போடணும். கல் உப்பு இல்லைன்னா சாதா உப்பு போடலாம் இல்லையா? கல் உப்பு போடுறது நல்லது. இல்லைன்னு சொன்னால் பொடி உப்பும் போடலாம். ரொம்ப கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கல் உப்பு கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கிறதுக்காக அந்த உப்பு போடுறது. இல்லைன்னா கல் உப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் சால்ட்டும் போடலாம். நல்லா வத்தி வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியை போடணுமா? இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். ஆயிடுதா? நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது இல்லாமல் சேர்ந்தாப்பில் எண்ணெய் கரண்டு வருது அடியில். இப்போ கொஞ்சம் வெல்லம் போடுவோம். கொஞ்சம் வெல்லமா? ஆமாம், வெல்லம் போடுறது தான். புளிக்காய்ச்சல்னால் கொஞ்சம் வெல்லம் போடுவோம். இந்த மாதிரி வெல்லம் போடுறேன். எண்ணெய் மேலே வர அளவுக்கு வதக்கணும் இல்லையா? அதான் அளவு இல்லையா? அதான் ஆயிரத்தா. அடியில் நல்லா இப்போ வட்டிருக்கு அப்படின்னா அடியில் போய் தங்கிக்கும். இந்த பருப்பெல்லாம் நிறைய போட்டுக்கோம் இல்லையா? கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டுக்கிறதுனால அடியில் அப்படி வெயிட்டாக இறங்கிக்கும். மேலாவில் எண்ணெய் முதந்துட்டு வரும். அந்த நேரம் கொதிச்சுட்டு அப்படின்னு. பொடி இப்போ போடுவீங்களா? பொடி இப்போ ஆஃப் பண்ணுற போது பொடி விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சுற்றி விட்டு ஆஃப் பண்ணிடணும். அப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு டப்பாலையோ பாட்டிலையோ போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு மாதம் 2 மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம். இது ஒன்றுமே ஆகாது, கெடாது. நல்லா அப்பப்போ புளியோதரை வேணுங்கிற டைமில் கொஞ்சம் போட்டு கிளறிக்கலாம். வெளியில் வச்சா கட்டி போயிடுமா? அப்படிலாம் கிடையாது. வெளியும் கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜே இல்லாத டைமில் கூட இது எப்போ அந்த காலத்துலலாம் பண்ணுறது தான் பாரம்பரிய சமையல்னு சொல்லிட்டு இது ஆதி காலத்துலேருந்தே பண்ணக்கூடியதான். வெளியிலையும் வச்சுக்கலாம். நல்லா தான் நீர் பசை இல்லாமல் கொதித்து வத்திடுறது இல்லையா? வெளியில் கூட வச்சுக்கலாம். இப்போ தான் ஃப்ரிட்ஜ் இல்லாத யாருமே கிடையாது. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இந்த பவுடர் போடுறேன். வெல்லம் போட்டது கூட கரைஞ்சிடுத்து. இப்போ இந்த பவுடர் போடுறேன். வெந்தயம், தனியா, மிளகு இது 3 எண்ணெய் இல்லாமல் முதல்லையே வறுத்துட்டு அதை பொடி பண்ணியிருக்கேன். அந்த பவுடர் இதோட கலந்துடுறேன். வெந்தயம் 1 ஸ்பூனு, தனியா 2 ஸ்பூனு, மிளகா கொஞ்சம் இல்லையா? மிளகா ஃபுல்லாக மிளகாவும் இருந்தால் எல்லாமே காரம் வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பொடி பண்ணி போட்டால் இது காரம் சேர்ந்தாப்பில் இருக்கும். அதுக்காக பாதி மிளகா இது புளி கரைச்சி விடுறதோடு விட்டுட்டு கொஞ்சம் மிளகா இதோட பொடி பண்ணியிருக்கேன். வெந்தயம், மல்லி பொடி பண்ணுற போது கொஞ்சம் மிளகாயும் பொடி பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா கெட்டி ஆகிடுது. பவுட்ரு போட்டதுக்கப்புறம் கொதிக்க வேண்டியதில்லை. ஆஃப் பண்ணிடுறீங்களா? அடுப்பை ஸ்லோ பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் சுற்றி நல்லெண்ணெய் விட்டுறேன். கடாய் சூட்லேயே கொஞ்சம் நாளி வச்சுட்டேன். அப்புறம் டால் எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணி இருக்கட்டுமா? அவ்வளோதான் இல்லையா? அவ்வளோதான் ஆச்சு. ஆஃப் பண்ணிவிடுவேன்.